வெல்கம் டு மை சேனல் லேர்ன் வித் ராக்கா. இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது இந்தியாஸ் கல்ச்சுரல் ரூட்ஸ் பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஸ்கூல் ஆஃப் தாட் தான் வந்து ஜெயினிசம். இது வந்து எல்லா புத்திசம் பரவன அதே டைமே வந்து ஜெயினிசமும் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு அப்படின்றாங்க. இதுவும் வந்து ரொம்ப பழமையானது, ரொம்ப ஏன்ஷியண்ட்டானது. சித்தார்த்த கௌதமா மாதிரியே இந்த ஜெயினிசம் கண்டுபிடிச்சவரும் ஒரு பிரின்ஸ் தான். அவர் பேர் வந்து வர்தமனா. எங்கே பிறந்தார்? அவரும் வந்து ஒரு ராயல் ஃபேமிலியில் ஏர்லி 6th century BCEயில் பிறந்திருக்காரு. அவர் எங்கே பிறந்தாருன்னு பார்த்தீங்கன்னா வைஷாலி, பீகார் பக்கத்தில் இருக்குது, அங்கே பிறந்தார். ஸோ அவரோட ஏஜ் ஆஃப் 30ல் வந்து அவர் என்ன பண்ணுறாரு, வீட்டை விட்டுட்டு ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் கெயின் பண்ணுறதுக்காக வெளியில் போகிறாரு. ஏஸ்தட்டிக் டிசிப்ளின் வந்து ஃபாலோ பண்ணுறாரு. ஸோ ஆஃப்டர் 12 இயர்ஸ், அதாவது அவர் அந்த மாதிரி வீட்டை விட்டு வந்து 12 இயர்ஸ்க்கு அப்புறம் அவர் வந்து இன்ஃபினிட் நாலேஜ், அந்த சுப்ரீம் விஸ்டம், அதை வந்து அட்டைன் பண்ணுறாரு. அந்த ஏஸ்தட்டிக் லைஃப்பில் இருந்து அந்த இன்னர் கான்ஷியஸ்னஸை வந்து அவர் வந்து அட்டைன் பண்ணுறாரு. ஸோ அவர் வந்து என்ன ஆகிறாரு, மகாவீரா அப்படின்னு ஆகுறாங்க. ஸோ மகாவீரா அப்படின்னு என்ன அர்த்தம்னா கிரேட் ஹீரோ அப்படின்னு அர்த்தம். ஸோ அவர் கற்றுக்கிட்ட விஷயத்த புத்தா வந்து மற்றவங்களுக்கு ப்ரீச் பண்ண மாதிரியே இவரும் வந்து ப்ரீச் பண்ணுறாரு. ஜெயின் அப்படிங்கிற வேர்டு வந்து எங்கேருந்து வந்தது? ஜெயின் ஆர் ஜின்னா, ஜெயின் ஆர் ஜெயினா அப்படின்னு சொல்கிறாங்க. அது எங்கேருந்து வந்ததுன்னா ஜினா அப்படின்ற வேர்ட்லேருந்து வந்திருக்கு. மீனிங் கான்குவரர். கான்குவர்னால எதிர்த்து போராடுறவங்க. ஸோ டெரிட்டரி எனிமீஸ் எல்லாம் வந்து கான்கயர் பண்ணி வின் பண்ணாங்கன்றது அர்த்தம் கிடையாது. அவங்கக்குள்ளே இருக்கிற அந்த இக்னோரன்ஸ், அட்டாச்மெண்ட்ஸ் அதெல்லாம் விட்டு அந்த என்லைட்மெண்ட்டை அச்சீவ் பண்ணுறாங்க இல்லையா, அதை கான்கயர் பண்ணி வெளில வந்து அந்த என்லைட்மெண்ட்டை அச்சீவ் பண்ணதுனால இதுக்கு வந்து இந்த நேம் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜெயின் டீச்சிங்கில் வந்து என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அஹிம்சா இருக்குது, அநேகந்தவத்தா, அபரிகிரகா, இது எல்லாமே இருக்குது. இது வந்து புத்திசம் மாதிரி ஒரு லார்ஜ் எக்ஸ்டென்ட்டுக்கு வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஸ்கூல் ஆஃப் தாட் வந்து இதை வந்து சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ இந்தியன் கல்ச்சரில் இந்த ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்திருக்கு. இந்த சேயிங் இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த சேயிங் வந்து யார் சொன்னதுன்னு பார்த்தீங்கன்னா மகாவீர் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நான் ஏற்கனவே முன்னாடி பேஜில் வந்து உங்ககிட்ட வந்து 2 சொன்னேன். அநேகந்தவத்தா அப்புறம் அபரிகிரகா அப்படின்ற 2 டேர்ம் சொன்னேன் இல்லையா. ஸோ அநேகந்தவத்தா அப்படின்னா என்னதுன்னா நாட் ஜஸ்ட் ஒன்று அப்படிங்கிற கான்செப்ட் வந்து கிடையாது அப்படிங்கிறாங்க. ட்ரூத்துக்கு வந்து உண்மை அப்படிங்கிறது இங்கே வந்து நம்ம என்னென்னு சொன்னோம், காடுன்னு சொன்னோம். ஸோ உண்மைக்கு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒன்று கிடையாது, நிறைய டிஸ்கிரிப்ஷன்ஸ் அதுக்கு இருக்குது. ஒரு சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டில் நீங்கள் வந்து ட்ரூத்தை வந்து நீங்கள் வந்து டிஃபைன் பண்ணிட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அபரிகிரகா அப்படின்னா நான் பொசஷன். ஸோ எந்த ஒரு பொருள் மேலேயும் உங்களுக்கு வந்து பற்று இருக்கக்கூடாது, எல்லாத்தையுமே நம்ம வந்து லிமிட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும் அப்படின்னா நீங்கள் எல்லாத்தையுமே வந்து லிமிட் பண்ணிக்கணும் அப்படின்றாங்க. ஸோ இது மட்டும் கிடையாது, ஜெயினிசம் வேறு எதெல்லாம் வந்து இன்சிஸ்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர் கனெக்ட்னஸ் அண்ட் இன்டர்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஆல். ஸோ இன்டர் கனெக்ட்னஸ் அப்படின்னா ஒன்று கனெக்ட் ஆகிருக்கிறது. இன்டர்டிபெண்ட்டாக எல்லா க்ரீச்சர்ஸ்கிட்டையும் நீங்கள் வந்து சார்ந்து இருக்கணும், ஒன்று தொடர்புடையதாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது ஹியூமன் ஆகட்டும் இல்லை இன்விசிபிள் ஆர்கனிசம் ஆகட்டும், எதா வேணால் இருக்கட்டும், ஒன்று தொடர்புடையதாக டிபெண்ட்டாக இருக்கணுன்றாங்க. ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிக்கணும். ஸோ ஒருத்தர் இல்லைன்னா இந்த லைஃப்பை நம்மளால் வாழ முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சயின்டிஸ்ட் கூட இந்த நேச்சரை படித்தவங்க, அதுக்கப்புறம் வந்து ஃப்ளோரா ஃபவுனா பற்றி படிக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த கான்செப்டை தான் திரும்ப திரும்ப அவங்களுக்கு வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. இதுதான் வந்து டீப் ட்ரூத் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜெயினிசம் சொல்கிற டீப் ட்ரூத் என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதை தான் எழுதணும். ஓகேங்களா. ஸோ அடுத்து ஜட்டாக்கா டேல்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. ஜட்டாக்கா டேல்ஸ் அப்படிங்கிறது நார்மலாகவே நம்ம குழந்தையாக இருக்கும்போதுலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே வந்து சொல்லப்படுற ஒரு கதை. அதுதான் வந்து ஜட்டாக்கா டேல்ஸ். இதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புத்தாவோட ஃபார்மர் பர்த், அவரை பற்றின சிம்பிள் விஷயங்கள், புத்திசம் பற்றின விஷயங்கள் எல்லாம் வந்து இதில் இருக்கும். அவங்களோட வேல்யூஸ் என்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் சின்ன சின்ன ஸ்டோரிஸாக இதில் கொடுத்துருப்பாங்க. இந்த டேல் வந்து புத்தா வந்து ஒரு கிங்காக இருக்கும்போது ட்ரூப் ஆஃப் மங்கீஸ் வந்து ஒரு இடத்துல இருந்திருக்கு. அங்கே வந்து ஒரு பெரிய ட்ரீ இருந்திருக்கு. அந்த ட்ரீயில் வந்து ஒரு டிவைன் ஃப்ரூட், அந்த ஃப்ராக்னன்ஸ் டேஸ்ட் எல்லாம் ரொம்ப டிவைனாக இருக்குமா. டிவைன் அப்படின்னா என்ன சொல்கிறது, ரொம்ப புனிதமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும், அந்த மங்கிக்கு வந்து கிங் இருப்பார். அந்த மங்கி கிங் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த ஃப்ரூட் வந்து இந்த இடத்த விட்டு வேறு எங்கேயுமே போகக்கூடாது, எல்லோரும் அதை வந்து கவனமாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன ஆகிடும் அப்படின்னா ஒரு ஃப்ரூட் மட்டும் பழுத்து என்ன ஆகிடுது, தண்ணியில் விழுந்துருது. ஆற்று தண்ணியில் விழுந்தோடனே அந்த தண்ணி ஓடுற வேகத்துக்கு அந்த பழமும் வந்து அப்படியே அந்த தண்ணி கூடயே ஓட ஆரம்பிக்குது. அப்படி ஓட ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா
ஃப்ரூட் வந்து யார்கிட்ட போய் ரீச் ஆகுது அப்படின்னா ஒரு சோல்ஜர் கிட்ட போய் ரீச் ஆகுது. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை எடுத்துகிட்டு போயிட்டு கிங்கு கிட்ட கொடுத்துட்றாரு. கிங்கு கிட்ட கொடுத்தோன்னே கிங் அதை சாப்பிட்டு பார்த்தோன்னே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அதான் டிவைன் ஃப்ரூட் ஆச்சே. ஸோ அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, இந்த ஃப்ரூட் எங்கேருந்து வந்ததுன்னு போய் கண்டுபிடிங்க, இந்த மரம் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிங்கன்னொடனே சோல்ஜர்ஸ் எல்லாம் போய் அதை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சா அந்த இடத்துல வந்து நிறைய அந்த ஃப்ரூட்ஸ் வந்து இருக்குது. மங்கீஸை வந்து காப்பாற்றணும். ஏன்னா மங்கீஸ் இருக்கிறதுனால அவங்களால ஃப்ரூட் எடுக்க முடியல. ஸோ மங்கீஸை கொல்ல ட்ரை பண்ணுறாங்க. அப்போ வந்து மங்கி கிங் என்ன சொல்கிறாரு, மங்கீஸை காப்பாற்றணும் அப்படின்னா அந்த மரத்தை விட்டு அந்த ரிவரை விட்டுட்டு நம்ம அடுத்த சைடு இன்னொரு ஆப்போசிட் சைடுக்கு போனால் மட்டும்தான் அது முடியும். பட் போகிறது வந்து ரொம்ப கஷ்டம். பிரிட்ஜ் இல்லை, ஒன்றுமே இல்லை. எப்படி வந்து மங்கீஸை வந்து இந்த ரிவரை க்ராஸ் பண்ணி கூட்டு போகிறதுன்னு யோசிக்கும் போது அந்த மங்கி கிங் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவரே வந்து அந்த ஸ்ட்ரீமில் வந்து நடுவில் படுத்துக்கிறாரு பிரிட்ஜ் மாதிரி. ஸோ தட் மங்கீஸ் எல்லாம் அவர் மேலே ஏறி அந்த இடத்த க்ராஸ் பண்ணுதான். ஸோ இதை பார்க்கும்போது அது என்ன ஆகிடுச்சு, அது வந்து ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது இல்லையா. ஸோ மங்கி கிங் என்ன ஆகுது, அந்த வலியை தாங்கிக்கிட்டு எல்லா மங்கீஸும் போய் கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆகிடுது, மங்கி வந்து இறந்துருது. மங்கி கிங் வந்து இறந்துடுறாரு. ஸோ இதை தூரத்துலேருந்து இந்த புத்தா வந்து பார்த்துட்ருக்கிறாரு. அந்த கிங் பார்க்கும்போது அவர் என்ன நினைக்கிறாரு, இந்த மாதிரி வந்து ஒரு கிங் வந்து இப்படி தான் தன்னோட மக்களுக்காக இருக்கணும், தன் லைஃப்பை கூட பொருட்படுத்தாமல் மக்களை காப்பாற்றுறதுக்காக இது இறந்துச்சு இல்லையா. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் அதுலேருந்து புரிஞ்சுக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இது வந்து புத்திசமோட ஒரு ஸ்டோரி. அடுத்து ஜெயினுக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது. ஜெயினுக்கு என்னதுன்னா, ரோஹினியா அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து ஒரு திருடன். அவர் என்ன பண்ணுறாரு, நிறைய பொருளுங்க திருடுறாங்க. திருடிட்டு வரும்போது அவர் வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்கு தேடுறாங்க. பட் அவர் வந்து கிடைக்க மாட்டேன்றாரு. அப்போ என்ன ஆகுது, ஒரு சிட்டிக்குள்ளே வராரு. வரும்போது பார்த்தா மகாவீர் வந்து அவர் கற்றுக்கிட்ட அந்த லைஃப் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் விஷயத்தை எல்லாத்தையும் வந்து மக்களுக்கு சிலருக்கு வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கிறாரு. அப்போ வந்து என்னதுன்னா, இக்னோரன்ஸ் பற்றி அவர் வந்து டீச் பண்ணிகிட்ருக்காரு. இதை வந்து ரோஹினியா வந்து தூரமாக இருந்து கேட்டுகிட்டே இருக்கிறாரு. அதுக்கப்புறம் என்னது, சிட்டியில் வந்து மக்கள் அவரை கண்டுபிடிச்ச உடனே அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அரெஸ்ட் பண்ணினோடனே அவர் என்ன பண்ணுறாரு, அவர் வந்து ஒரு சிம்பிள் ஃபார்மர், நான் வந்து விவசாயி தான் அப்படின்லாம் சொல்லி நடிக்கிறாரு. நடிச்சுட்டு ஒரு கிளவர் என்ன ஆகுது, அவர் ஃபார்மர் அப்படின்னு சொல்லும்போது மினிஸ்டர் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு பிளான் போட்டு இவர் எப்படியாவது அவர் வந்து இல்லை திருடன் அவர் வாயிலே ஒத்துக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போடுறாரு. பட் இதை வந்து ரோஹினியாவுக்கு புரிஞ்சிருது. மகாவீரோட வேர்ட்ஸ் வந்து ஞாபகம் வந்து புரிஞ்சதுனால அவர் என்ன பண்ணுறாரு, மினிஸ்டரோட பிளானை புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து டிஃபீட் பண்ணிடுறாரு. ஸோ அப்படி இருந்தும் ஆனால் ரோஹினியாவுக்கு வந்து என்ன ஆகுது, ரோஹினியாவுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி கவலையாக இருக்குச்சா, நம்ம இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, மகாவீரை பார்த்து அவர் திருட நகை எல்லாத்தையும் கொடுத்துட்டு, நான் தான் திருடன், என்னை வந்து மன்னிச்சிருங்க, இனிமேல் நான் அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து மன்னிப்பு கேட்குறாரு. மன்னிப்பு கேட்டோடனே அவரை வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு அவர் வந்து மாங்கா மாறிடுறாரு. மாங்கா மாறினோடனே என்ன ஆகுது, லைஃப்பை பற்றி ஃபோக்கஸ், அந்த நாலேஜ், ஹையர் நாலேஜ் எல்லாமே அவர் வந்து அட்டைன் பண்ணுறாரு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, எல்லாருமே வந்து ரைட் ஆக்ஷன் அண்ட் ரைட் திங்கிங்கை வந்து ஃபாலோ பண்ணணும், கெட்டதை நோக்கி போகக்கூடாது. ஸோ கொஞ்ச நேரம் நீங்கள் உட்காந்து யோசிச்சிங்க அப்படின்னா எல்லார் மனசுலேயுமே வந்து நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கும். ஸோ எல்லாருமே அந்த நெகட்டிவ் தாட்ஸை ஓவர் கம் பண்ணி அதை வந்து பாசிட்டிவாக மாற்றிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம வந்து கற்றுக்கிறது. ஸோ புத்திசம் ஆகட்டும், ஜெயினிசம் ஆகட்டும், ரெண்டுமே வந்து இதை தான் வந்து ப்ரீச் பண்ணுறாங்க. ஸோ வைலன்ஸ் இருக்கக்கூடாது, எந்த க்ரீச்சரையுமே வந்து நம்ம வந்து கொடுமைப்படுத்தக்கூடாது. அது வந்து ஹியூமன் பீயிங் ஆகட்டும், இல்லை வந்து அனிமல்ஸ் ஆகட்டும், யாராக வேணாலும் இருக்கட்டும், எப்பயுமே வந்து பாசிட்டிவாக தான் இருக்கணும், நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் ரெண்டு புத்திசம் ஆகட்டும், ஜெயினிசம் ஆகட்டும், 2 ஸ்கூல் ஆஃப் தாட்டுமே உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ புத்திசம், ஜெயினிசமில் பார்த்திங்க அப்படின்னா மாங்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மாங்ஸ் ஆகட்டும், நன்ஸ் ஆகட்டும், லேண்ட், அதாவது வெளி உலகத்துக்கு ட்ராவல் பண்ணுறாங்க. இந்தியா விட்டு வேறு ஊருக்கெல்லாம் ட்ராவல் பண்ணுறாங்க. அப்படி ட்ராவல் பண்ணும்போது அங்கே வந்து புது மாண்டேசரிஸ் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. க்ரியேட் பண்ணி என்ன ஆகுது, அங்கே வந்து ஏஸ்தட்டிக் லைஃப்ஸை வந்து வாழ்கிறாங்க. எந்த இடத்துல வாழ்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா, கேவில் ராக்கை வந்து கட் பண்ணி கேவாக்கி அதுக்குள்ளே வாழ்கிறாங்க. ஸோ ஆர்கியாலஜிஸ்ட் வந்து அந்த மாதிரி நிறைய இடம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த மொனாஸ்ட்ரீஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இடத்துல வந்து மாங்ஸோட நேம் கூட அந்த இடத்துல வந்து ராக்கில் வந்து எழுதியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து என்னதுன்னு பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி இருக்கிற ஒரு கேவோட பிக்சர் தான் எலோரா, மகாராஷ்டிராவில் இருக்கிற ஒரு இடத்தோட பிக்சர் தான் இது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, இங்கிலீஷில் வந்து ஹிந்துசம், புத்திசம், ஜெயினிசம், சீக்கிசம் இந்த மாதிரி நிறைய இருக்குது. இது எல்லாத்தையுமே நம்ம என்னென்னு சொல்கிறோம், ரிலீஜியன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்ம இந்த புக்கை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த ரிலீஜியன் டேர்முக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், ஸ்கூல் ஆஃப் தாட் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். ஸோ ரிலீஜியன் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சின்ன வார்த்தைக்குள்ளே அதை அடக்கிடுற மாதிரி இருக்குது. பட் ஸ்கூல் ஆஃப் தாட் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து பெரிய லெவலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட் ஆகட்டும், ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட் ஆகட்டும், ரிலீஜியஸ் ஆஸ்பெக்ட், எத்திக்கல் ஆஸ்பெக்ட், சோஷியல் ஆஸ்பெக்ட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் சேர்ந்தது தான் என்னது, ஸ்கூல் ஆஃப் தாட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரிலீஜியன் அப்படின்னு சொல்லி அதை சின்னதுப்படுத்தாமல் நம்ம வந்து ஸ்கூல் ஆஃப் தாட் அப்படின்னு சொல்லி அதை பெருசாக வந்து
ஃபீல் பண்ண வைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி இந்த ஹிந்துவிசம், ஜெயினிசம், புத்திசம் மாதிரி இன்னும் நிறைய ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ் வந்து இருந்திருக்கு. அதில் ஒன்று தான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சர்வகா அப்படி இல்லைன்னா லோக்கியதான்னு சொல்கிறாங்க. இதில் வந்து என்ன பிலீவ் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ இருக்கிற இந்த உலகம் தான் ஒரே ஒரு உலகம், நம்ம இறந்துட்டோம் அப்படின்னா இறந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து லைஃப் இல்லை அப்படிங்கிற கான்செப்டை வந்து இந்த ஸ்கூல் ஆஃப் தாட் வந்து ஃபாலோ பண்ணுது. இதில் வந்து நிறைய பாப்புலாரிட்டி இல்லை. இந்த ஸ்கூலை வந்து சர்வகா வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஆளுங்க இல்லை, அதோட பாப்புலாரிட்டியை சொல்கிறதுக்கு மக்கள் இல்லை. அப்படி இல்லாமல் போனதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அந்த பர்டிகுலர் சர்வகா அப்படிங்கிற ஸ்கூல் ஆஃப் தாட் வந்து இல்லாமையே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னதான் புத்திசம், ஜெயினிசம் அப்படிங்கிறதுலாம் வந்து டிஃப்ரெண்ட் தாட்ஸை வந்து மக்களுக்கு வந்து ப்ரீச் பண்ணாலும் சில காமன் கான்செப்ட்ஸ் வந்து ரெண்டுத்துக்குமே பொதுவாக இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு மட்டும் கிடையாது, எல்லா ஸ்கூல் ஆஃப் தாட்டுக்கும் காமனாக சில விஷயங்கள் இருக்குது, கான்செப்ட்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, தர்மா, கர்மா, ரீபர்த், சர்ச் ஃபார் அன் எண்ட் டு சஃபரிங் அண்ட் ignorance அண்ட் மெனி இம்பார்ட்டன்ட் வேல்யூஸ், இது எல்லாமே இருக்குது. இதெல்லாம் என்னன்னு சொல்கிறாங்க, ஒரு ட்ரீயோட ட்ரங்க்கு. நம்ம ஸ்டார்டிங்கில் சொன்னோம் இல்லையா, ட்ரீயோட ட்ரங்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ தாங்க ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ் பற்றி, ஜெயினிசம், புத்திசம் எல்லாத்த பற்றியும் இவ்வளோ தான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து ஃபோக் அண்ட் ட்ரைபல் ரூட்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த இந்த ஜெயினிசம், புத்திசம் எல்லாமே வந்து டெக்ஸ்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து நிறைய இடத்துல வந்து டெக்ஸ்ட் ஃபார்மில் இருக்குது. ஆனால் வந்து இந்தியாவில் வந்து ஓரல் ட்ரெடிஷன்ஸ் வந்து ரொம்ப நிறைய இருக்குது. வேதாஸ் மாதிரி ரிட்டன் டெக்ஸ்ட் இல்லாமல் எப்படி வந்து அது வந்து ஓரலாக வந்து ஸ்ப்ரெட் ஆகுதோ அந்த மாதிரி ட்ரெடிஷனும் ஓரலாக ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய வந்து ஃபோக் ட்ரெடிஷன்ஸ் இருக்குது, அதை பற்றி தான் நம்ம வந்து இப்போ பார்க்குறோம் அப்படின்றாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ட்ரைப் பார்க்குறோம். ட்ரைப் அப்படின்னா என்னது? ட்ரைப் அப்படின்னா அவங்க வந்து ஒரு சோஷியல் என்டிட்டி. ஆந்த்ரோபாலஜிஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ ட்ரைப் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஆர் குரூப் ஆஃப் ஃபேமிலி, கிளான்ஸ் எல்லாருமே ட்ரெடிஷனை வந்து காமனாக ஷேர் பண்ணிக்கிறாங்க. லாங்குவேஜ் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். ஒரு க்ளோஸ் கம்யூனிட்டியாக சீஃப் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் சீஃப் இருக்கும். ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிங்கிறது இருக்காது அவங்களுக்கு. அந்த மாதிரி வாழ்கிற ஒரு கம்யூனிட்டி தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ட்ரைப்னு சொல்கிறோம். ஸோ ஏன்ஷியன்ட் இந்தியாவில் பார்த்தா ட்ரைப் அப்படிங்கிற வேர்ட் கிடையாது. ஸோ அவங்கள வந்து ஜனாஸ் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறோம். இவங்க வந்து மவுண்டன் அண்ட் ஃபாரஸ்ட் ஏரியாவில் வாழ்கிறாங்க. ஸோ கான்ஸ்டியூஷன், இந்தியன் கான்ஸ்டியூஷனில் வந்து நம்ம ட்ரைப்ஸ் அண்ட் ட்ரைபல் கம்யூனிட்டி அப்படிங்கிற வேர்டை வந்து யூஸ் பண்ணுறோம். ஜன்ஜதி அப்படின்னு சொல்கிறாங்க ஹிந்தியில். ஸோ 2011 பார்க்கும்போது, அதாவது அஃபிஷியலாக 2011 பார்க்கும்போது இந்தியாவில் மொத்தம் பார்த்திங்கன்னா 705 ட்ரைப் வந்து ஸ்ப்ரெட் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டேட்ஸில் வந்து இருந்திருக்காங்க. ஸோ அவங்க பாப்புலேஷன் பார்த்திங்கன்னா 1.4 மில்லியன் பீப்புள். 705ன்றது குரூப்ஸு, 104 மில்லியன் பீப்புள் வந்து இருந்திருக்காங்க. இது வந்து கிட்டத்தட்ட ஆஸ்திரேலியா அண்ட் யூகேயோட பாப்புலேஷனை கம்பேர் பண்ணும்போது இந்த பாப்புலேஷன் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 19th சென்ச்சுரியில் ஆந்த்ரோபாலஜிஸ்ட் வந்து ட்ரைப்ஸை பற்றி படிக்கும்போது அவங்க வந்து ப்ரிமிட்டிவ் அப்படி இல்லைன்னா இன்ஃபீரியர் அப்படிங்கிற டேர்ம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்படிப்பட்ட சிவிலைஸ்ட் பீப்புள் தான் அவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரைபல் கம்யூனிட்டிஸை பற்றி படிக்கும்போது அவங்க வந்து ரொம்ப அவங்களோட கல்ச்சர் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரிச்சாக இருக்குது. அதே மாதிரி வந்து காம்ப்ளெக்ஸான கல்ச்சர்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்குது. ஸோ என்ன சொல்கிறாங்க, ஃபோக் அண்ட் ட்ரைபல் ட்ரெடிஷனுக்கான ரிலேஷன்ஷிப் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அதிகம் அப்படின்றாங்க. ஃபோக் அப்படின்னா ஓரலாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறது. ஸோ ட்ரைபல் ட்ரெடிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களோட டெய்டிஸ், கான்செப்ட், லெஜெண்ட்ஸ், ரிச்சுவல்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரீயாக வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஜெகநாத் கோயில் இருக்குது, எங்கள் புரி, ஒடிசாவில் வந்து ஜெகநாத் டெம்பிள் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ட்ரைபலோட டெய்ட்டியாக வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ட்ரைபல் கம்யூனிட்டி மட்டும் வர்ஷிப் பண்ணுறது கிடையாது. இந்தியாவில் இருக்க மற்ற மக்களும் வந்து இந்த மத காடஸை வந்து வணங்குறாங்க, வர்ஷிப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சில ட்ரைப்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ஹிந்து டெய்ட்டிஸ் வந்து அவங்களோட ஓன் வெர்ஷன்ஸ் ஆஃப் மகாபாரதா அண்ட் ராமாயணாவை வந்து அவங்க வச்சுருக்காங்க. ஸோ இது எங்கேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்த் ஈஸ்டர்ன் இந்தியன் ஸ்டேட்லேருந்து தமிழ்நாடு வரைக்கும் அவங்கவுங்களுக்கான ஓன் மகாபாரதா அண்ட் ராமாயணா ஸ்டோரிஸ் இப்போ வரைக்கும் இருந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோக் ஆகட்டும், ட்ரைபல் ஆகட்டும், ஹிந்து பிலீஃப் சிஸ்டம் ஆகட்டும், எல்லாருக்குமே வந்து சிமிலர் கான்செப்ட் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. என்னது அப்படின்னா, மூணுத்துலேயுமே பார்த்திங்க அப்படின்னா நேச்சரோட எலமெண்ட் ஆகட்டும், என்னது அப்படின்னா மவுண்டன், ரிவர், ட்ரீ, பிளான்ட், அனிமல், இந்த மாதிரி நேச்சர் எல்லாத்தையுமே வந்து நம்ம என்னென்னு பார்க்குறோம், ஒரு புனிதமான ஒரு விஷயமாக பார்க்குறோம்.
ஸோ இதை வந்து நம்ம வணங்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நேச்சுரல் எலமெண்ட்ஸை வந்து ட்ரைப்ஸ் வந்து இன்னும் வந்து ஒரு இறைவனாக நினச்சி வணங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் வந்து டோடா ட்ரைபல் நீலகிரியில் இருக்குது. டோடா ட்ரைபல்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த மவுண்டன் அவங்க இருக்கிற மவுண்டன் பார்த்திங்க அப்படின்னா 30 பீக் இருக்குது, அந்த இடத்துல மவுண்டன் ரேஞ்ச் இருக்குது, அதை வந்து கடவுளாக கும்பிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஈவன் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, விரல் நீட்டி கூட அந்த மவுண்டனை பார்த்து விரல் நீட்டி கூட பேச மாட்டாங்க. அந்த மாதிரி வந்து அவங்க வந்து அதை வந்து இறைவனாக வணங்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹிந்துவிசம் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து டெய்ட்டீஸை வணங்குற மாதிரி ட்ரைபல் குரூப்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டெய்ட்டீஸை தாண்டி ஹையர் டிவினிட்டியும் சுப்ரீம் பீயிங்கும் இருக்குது அப்படிங்கிறத அவங்க நம்புகிறாங்க. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, அருணாச்சல் பிரதேஷில் வந்து தோனியோ போலா அப்படிங்கிற ஒரு இதை வந்து வணங்குறாங்க, கும்பிடுறாங்க. அந்த தோனியோ போலா அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு கம்பைன்ட் ஃபார்ம் ஆஃப் சன் அண்ட் மூன். ஸோ அது வந்து ஒரு சுப்ரீம் காட் அப்படின்னு நினச்சி அவங்க வந்து வணங்குறாங்க. சில கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா கந்தோபா, சென்ட்ரல் பார்ட் ஆஃப் இந்தியாவில் வந்து அவங்க வந்து இது கந்தோபா கடவுளை வந்து காட் கந்தோபாவை வணங்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஈஸ்டர்ன் இந்தியாவில் முந்தா அண்ட் சாந்தல் ட்ரைப்ஸ் வந்து சிங்போங்கா அப்படிங்கிற கடவுளை வந்து சுப்ரீம் டெய்ட்டியாக வச்சு வணங்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து என்னதான் வந்து மக்கள் வந்து நிறைய விதமாக வழிபட்டாலும், இறைவனை வழிபட்டாலும் அவங்களோட ஸ்கூல் ஆஃப் தாட் எல்லாமே சொல்கிறது ஒரே கான்செப்ட் தான். ஸோ இது வச்சு இந்தியாவோட கல்ச்சுரல் ரூட் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்கானது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோதாங்க இந்த லெசன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.